ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ரிவ்யூ தான். இது வந்து ஆக்சுவலாக வாங்கி ஒரு 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஷாப்ஸிங்கிற ஆப்பில் இருந்து வாங்கியிருந்தேன். ஷாப்ஸிங்கிற ஆப் ஆக்சுவலாக ஃப்ளிப்கார்ட்டோட தொடர்புடையதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஆர்டர் போட்டப்போ அது ஃப்ளிப்கார்ட்டில் தான் காமிச்சு. எல்லாருமே வந்து நல்ல ஆஃபர் போட்டிருக்காங்க. 30 ருபீஸ் போக்கெல்லாம் வந்து குட்டி குட்டி பாட்டில்ஸ் இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்குது அப்படி சொல்லிட்டு சொன்னதுனால நானும் ஓகே அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நான் அதில் வந்து பார்த்தப்போ இதோட ப்ரைஸ் வந்து ஆக்சுவலாக 40 ருபீஸ் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. சரி 40 ருபீஸ் தானே இன்னும் ஆர்டர் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது வந்து 5 பீசஸாக தான் எனக்கு ஆட் ஆகிருக்கு. ஆனால் எனக்கு காசில் தான் காமிச்சே தவிர 5 பீசஸ் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு காமிக்கலை. நானும் ஆர்டர் போட்டேன். போட்டதுக்கப்புறம் பார்த்தா 5 பீசஸ் அப்படின்னு சொல்லி இருந்தது. சரி ஓகே இது யூஸ் ஆகக்கூடிய ப்ராடக்ட் தானேன்னு சொல்லி நானும் வாங்கிட்டேன். வாங்கிட்டு பார்த்தோன்னா உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஆக்சுவலாக 5 பீசஸ் வந்துருந்தது. இது 2 வாரம் ஆனதுனால நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் இந்த ரிவ்யூ கொடுக்குறேன். நான் இதில் 2 பீஸ் வந்து என் தம்பி எடுத்துகிட்டு போயிட்டான். அப்புறம் ஒரு பீஸ் வந்து வாசலில் நானே போட்டிருக்கேன். இந்த குவாலிட்டி பார்த்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மேலாப்பில் உள்ள இந்த குவாலிட்டி வந்து ரொம்ப 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 நல்லா தான் இருக்குது. இதில் வந்து ஏதாவது நம்ம காலைல என்ன தூசி இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு மிதிச்சுட்டு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா எல்லா தூசியுமே போயிடுது. நல்லா இருக்குது. ஆனால் இதில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது. என்னென்னா இங்கே வந்து பிளாஸ்டிக்கு, இந்த பிளாஸ்டிக் வந்து இந்த இடம் வந்து கொஞ்சம் ரப்பரில் இருந்தால் தான் இது வந்து டைல்ஸில் ஒட்டி நிற்கும். இது வந்து டைல்ஸில் மண்ணில்னு சிமெண்ட் தரன்னு எதுலேயுமே நிற்கலை. ஏன்னா நான் எல்லா இடத்துலையும் போட்டு பார்த்துட்டு ஒரு சின்ன காற்று அடித்தா கூட அப்படியே இப்படி பறத்திட்டு போயிடுது. ஏன்னா இந்த இடம் வந்து ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல வந்து பதிவாகலை. இது ஒரு பிளாஸ்டிக், சரிங்களா? இப்போ கூட ஸ்மெல் அடிக்குது. இது ஒரு பிளாஸ்டிக். அதனால் இதை வந்து நீங்கள் வாங்க வேண்டான்னு தான் நான் சஜெக்ட் பண்ணுவேன். ஏன்னா நான் வாங்கி ஏமாந்தது தான். இந்த இடம் வந்து நல்லா இருக்கு. உண்மையிலேயே இந்த இடம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ நம்ம வந்து டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டி வச்சாலும் அது டைல்ஸில் எடுக்காதான் மாறும் அடுத்து. ஏன்னா இதெல்லாம் டெய்லி வந்து நம்ம தட்டக்கூடிய ஒரு விஷயம். அதுலேருந்து எடுத்து பண்ண முடியாது. அதனால இது வந்து ஃபெயில், காசு வேஸ்ட்டு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேக்ஸிமம் இந்த மாதிரி ப்ராடக்ட் இந்த ரொம்ப கம்மி ரேட்டில் கொடுக்குற ப்ராடக்ட் வாங்குறத அவாய்ட் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். 40 ருபீஸ் தான். 40 ருபீஸுக்கு இதை பார்த்தா ஒர்த்தபிள் தான். ஆனால் இந்த பிளேசஸ் எல்லாம் ஒர்த்தபிள். இதை வந்து இந்த இடம் வந்து ஃபிக்ஸ் ஆகி நிற்கலை. இதில் டபுள் சைட் டேப் போட்டுனா இதில் ஒரு பீஸ் இதில் ஒரு பீஸுன்னு இந்த மாதிரி ஒட்டினா நிற்கும். ஆனால் வந்து அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரியல. அதை எடுத்து நம்ம க்ளீன் பண்ண எல்லாம் முடியுமா அப்படின்னு தெரில. அதனால தான் நான் அடுத்து எதையுமே யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். வீட்டுக்குள்ளேயும் எப்படி யூஸ் பண்ணான்னு எனக்கு தெரியல. வீட்டுக்குள்ளே நமக்கு மண்ணெல்லாம் அந்த அளவு வராது, தண்ணி தான் வரும். ஸோ இது வேஸ்ட் ப்ராடக்ட். இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணாதீங்க.